சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் பேசுனது நேற்று நடைபெற்ற அந்த என்டிஏ ஆர்ப்பாட்டத்துல நயன்தாரா கேட்டா குடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது மிகப்பெரிய பேசுபொருளாக. நயன்தாரா கேட்டது குடுப்பீங்களான்னு கேட்டாரு. என்ன இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் பேசலாமா? நீங்க ஒரு பொது வெளியில கண்டன ஆர்ப்பாட்டம்னா அதுக்கு உண்டான நோக்கத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ இது போயிடுச்சு. கண்டென்ட் நீங்களே திமுக கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அதாவது அவர் எனக்கு நயன்தாரா வேணும்னு கேட்கல. முதல்வர் அவர்கள் உங்களுடைய விருப்பம் என்ன, எதுனாலும் கேளுங்க, அதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கனவு சொல்லுங்கன்னு சொன்னதா கனவு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்றைய இளைஞர்களுடைய கனவு சினிமா தான். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சினிமா கனவு இருக்கும். அப்போ அவருக்கு நயன்தாராவோ திரிஷாவோ யாராவது ஒரு பையன் கேட்டா, இப்ப திரிஷாவை எதுக்கு இழுத்து விடுறீங்க? திரிஷா 2 பேரும் கனவு கனியா இருக்கலாம் இல்லையா? நயன்தாரா மட்டும் தான் கனவு கனியா இருக்கணும்னு இது இருக்கா? அப்போ இந்த மாதிரி கனவு கனிகளை ஆசைப்பட்டு அவங்க கேட்டா உங்களால வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி தானே. அதை திமுக ஊடகங்கள் அவங்களுக்கு வேற கண்டென்ட் இல்லைப்பா. எடப்பாடியார் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. இங்க எம்ஜிஆர் சென்னையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல புள்ளி விவரங்களை அடுக்கிறாரு. கஞ்ச குக்கரம் வரையும் வந்துருச்சுங்கிறாரு. சட்ட ஒழுங்கு சரியில்லாதான் சரி கிடையாது திமுக ஆட்சியிலன்னு சொல்றாரு. அஜித்குமார் கொலை வழக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கிறார். கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட இத்தனை கொலை நடந்திருக்குது, இத்தனை கொள்ள சம்பவம் நடந்திருக்குது, இத்தனை பாலியல் வழக்கு பதிவுபட்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான பாலியல் வழக்குகள் பதிவுபட்டிருக்கிறது, இவங்க ஊழல்ல கொளுத்து திளைச்சு போயிட்டாங்க அப்படின்னு அவர் புள்ளி விவரங்களோட பேசுறாரு. அண்ணன் அன்புமணி அவர்கள் அவருடைய பாணியில முழு டேட்டாவோட தமிழக அரச கடுமையான விமர்சனங்கிறத தாண்டி புள்ளி விவரத்துடன் எடுத்து சொல்றாரு. சரியா? அப்புறம் நிறைய தலைவர்கள் பேசினாங்க. அப்போ இவங்க சொன்னதுக்கு எதுக்காவது அவங்க ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களா?